இதுன்னு ஸ்கிரீன்ல கட் சரி கட் பண்ற மாதிரி தெரியல சார் நீங்க இன்னைக்கு ஒரு டாபிக் எடுக்கலாம். நான் மீட் பண்ணிருக்கேன். இவரோட மைக் மியூட் பண்றாங்க. மைக் அப்படி சவுண்ட் கம்மி பண்ணி இருக்கேன். பரவாயில்ல, சவுண்ட் கொஞ்சம் கேட்கலாம். எதுனா இதுல கூகுள் மீட் கனெக்ட் ஆயிட்டாரு. இதை கனெக்ட் பண்ணல சார். ஏதோ மைக் ஆன் பண்ணி ஏன்னா எக்ஸ்ப்ளோர் யாரு அவனோடதான் அதான் கல்பிட்டு இன்னைக்கு 2 டாபிக், அதாவது ஒரு டாபிக் எடுக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் ரொம்ப சின்ன டாபிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து அதை முடிச்சதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆர்டிகல் ரிலேட்டடானது எல்லாமே என்னோட நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணாங்க. வெப் 2.0 அப்படின்றது. வெப் 2.0 அப்படின்னா இதுல வந்து உங்களோட வேர்ட்பிரஸோட ஃப்ரீ சைட்ஸ், அப்புறம் வந்து உங்க பிளாகர் நீங்க பண்ணிக்கிற பிளாகர், அப்புறம் விக்ஸ், அப்புறம் லிங்க்டின், இதெல்லாமே அதாவது நீங்க உங்க சைட்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் தட் இஸ் நாட் யுவர் சைட். அண்ட் இதுல எல்லாமே வந்து ஈவன் தோ இட் இஸ் யுவர் சைட், இது நீங்க வந்து மைக்ரோ பிளாகிங் சைட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்க ஆன் பேஜ், அதாவது நம்ம சைட்ல நம்ம பண்றது ஆன் பேஜ் ஆகிட்டு. ஸோ ஆன் பேஜ்ல நீங்க ஆர்டிகல் போடுறது இங்க அரௌண்ட் 2000 வேர்ட்ஸ் 2500 வேர்ட்ஸ் கேட்குது. இங்க நீங்க வந்து 2500 வேர்ட்ஸ் போடக்கூடாதான்னு கேட்டா போடலாம். பட் ஐ வுட் சே ரெஸ்ட்ரிக்ட் இட் வித் 800 வேர்ட்ஸ் கம்மியாக நீங்க போகுது. ஏன்னா நீங்க இதுல போடுற ஆர்டிகளோ ஆன் பேஜ்ல போடுற ஆர்டிகல்னால நீங்க உங்க ஒரிஜினல் வெப்சைட்ல தாண்டி மேல இருக்குங்க ரேங்க் ஆகும். அதனால இதெல்லாம் மைக்ரோ பிளாகிங் சைட்டா நீங்க யூஸ் பண்ணணும். மைக்ரோ பிளாகிங் சைட்னா 800 வேர்டு அந்த மாதிரி வச்சுட்டு இது மூலமா இதை வந்து பூஸ்ட் பண்ணி விடுறாங்க. இது ஒரு லேடர் மாதிரி இதை வந்து பூஸ்ட் பண்ணுது. ஓகே, அண்ட் இதுல மோஸ்ட்லி உங்களுக்கு நோ ஃபாலோ தான் வரும். ஆனா இன்னைக்கு எனக்கு செக் பண்ணும்போது வேர்ட்பிரஸ்ல 2 ஃபாலோ வரும். ஸோ இட் இஸ் வெல் அண்ட் குட். அண்ட் இன்னொன்னு இதுல எல்லாமே வந்து வீக்லி அட்லீஸ்ட் 1 பிளாக் ஆகும் நீங்க போடும். நீங்க போடலன்னா இட் வுட் கன்சிடர் யூ அஸ் ஓகே, இவன் வந்து ஒரு எஸ்யூக்காக தான் வந்திருக்கான். சும்மா இப்போ என்னோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எஜுகேஷனுக்காக நம்ம போட்டுருக்கேன். எல்லாமே என்னோடதெல்லாம் எப்பவுமே ரேங்க் ஆகாது. பட் நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இதெல்லாம் போடுறது உங்க எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க எது எடுத்துக்கோங்க. இப்போ கூகுள் ஆட்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சேன். அதை நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நான் எடுத்து போட்டேன்னா அதுல யூடியூப்ல அது ஆர்டிகல் இது வீடியோ கிடையாது, எங்கேயுமே ஆர்டிகல் கிடையாது. சாட்ஜிபிடியே வந்து ப்ரீவியஸ் வருஷன் தான் கூகுள் ஆட் வந்து ஃபுல்லா போகுது. அது யூஐ சேஞ்ச் நீ படிச்சல நீ படிக்கும் போது வந்து கூகுள் ஆட் கிடையாது. இப்போ வந்து ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப அதை பத்தி நம்ம ஒரு ஆர்டிகல் ஒரு வீடியோ அப்படின்னா இருக்கு. ஸோ இஃப் யூ ஃபைண்ட் டைம் அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் நீங்க எழுதும். அதாவது நீங்க என்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி அது நல்ல கீவேர்ட் இன்சர்ட் பண்ணாலும் ஓகே. அண்ட் ஆன் பேஜ்ல வி டேக் 1 எக்ஸ்டர்னல் லிங்க் 1 இன்டர்னல் லிங்க். கரெக்டா? இங்க வந்து நம்ம 3 லிங்க் இருக்கு. நீங்க ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து நீங்க எப்படி வேணா ஆட் பண்ணி அது வந்து ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கு பிராண்ட் ஆங்கர் டெக்ஸ்ட் நம்ம சொல்ற மாதிரி பிராண்டோ இல்ல வந்து எக்ஸாக்டோ இல்ல பார்சல் மேட்சோ நீங்க ஆட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அட் பண்ணப்போ இன் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் அது வந்து உங்க வெப்சைட்டுக்கான லிங்க். ஓகே, அப்புறம் இன்டர்னல் லிங்க். ஒரு இன்டர்னல் லிங்க்னா பிளாகருக்குள்ள ஏற்கனவே நீங்க ஒரு போஸ்ட் பண்ணிருப்பீங்கல்ல அதோட லிங்க். அப்போ ஒரு அதாவது ஒண்ணு வந்து அந்த லிங்க் நம்ம சொல்லலாம். சரி, ஒன்னு எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து நம்ம சைட்டு, நம்மளோட ஒரிஜினல் சைட்டு. இன்டர்னல் லிங்க் வந்து இதுக்குள்ளேயே போட்டிருக்கிற இன்னொரு பிளாகர் ரெஃபரன்ஸ் லிங்க் ஒன்று போடுது. விக்கிபீடியா இல்ல வந்து வேற ஏதாவது ஆர்டிகல் இருக்கிற எங்கேயாவது நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரஸ்டபிள் எலிமெண்டா இந்த 3 லிங்க் நீங்க இருக்கு. ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் போடுது. இப்போ உள்ளவங்களுக்கு 2 போட சொன்னாங்கன்னா போடுது, மேலே கொஞ்சம் கீழே போடு. ஆனா இன்டர்னல் லிங்க் கண்டிப்பா இருக்கணும்,
அண்ட் ரெஃபரன்ஸ் லிங்க் வந்து நீங்க போடுங்க. சரி. பிளாக்ல அதாவது நீங்க பிளாகர்ல போடுற பிளாக்ல 800 வேர்டு இருக்குமா, 800 வேர்ட்ல யூ கேன் மேக்ஸிமம் டேக் ஒரு 2 ஆங்கர் டெக்ஸ்ட் மீடியம். அண்ட் உள்ள வந்து கீவேர்ட்ஸ் வந்து ஒரு 4 டைப் பேசணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா 500 வேர்டு நான் ரெண்டு ஆட் பண்ணி சொல்லிருக்கேன். 800 வேர்டுனா 3 to 4 டைப்ஸ் நீங்க ஆட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இது வந்து ஆர்டிகல் சப்மிஷன் மாதிரி எக்ஸாக்ட்லி கிடையாது, ஆன் பேஜ் பிளாக் மாதிரியும் எக்ஸாக்ட்லி கிடையாது. இது வந்து ஒரு மைக்ரோ பிளாகிங் சைட். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க இருக்குது, இது வந்து ஆர்டிகல் சப்மிஷனா அதர் சைட்ஸ்ல இருக்கும், பிளாக் சப்மிஷனா நம்மளோட சப் டொமைன்ல. இது நான் வந்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. டாப் லெவல் டொமைன், சப் டொமைன், சப் டைரக்டரின்றது அது டொமைன்ஸ் வந்து there are 3 types. ஓகே. ஒன்று வந்து டாப் லெவல் டொமைன். இப்போ நான் வந்து www.exploreitcall.com அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பேஸ் பண்ணி நான் ஒரு இது வச்சிருக்கேன். நாளைக்கு நான் வந்து துபாய் பேஸ்ல நான் ஒரு துபாயில நான் வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ண, இதே பிசினஸ் நான் துபாய் ஃபோக்கஸ் பண்ண போறேன், ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் ரன் பண்ண போறேன் அப்படின்னா ஐ கேன் ஹேவ் exploreitcall.dubai.ae. இது வந்து யூஏஇ நம்பர். இது வந்து 2 டிஃப்ரெண்ட் வெப்சைட், 2 தனித்தனி வெப்சைட். நான் ஒன்னு யூஏக்கு வச்சிருக்கேன், ஒன்னு இந்தியா வச்சிருக்கேன். இப்போ நான் இந்தியாவுக்கு இந்த மாதிரி இருக்கீங்கன்னா மேல .com கூட வெப்சைட் .in இருந்தா அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட் வந்து எனக்கு இது, ஆனா இதுக்கு நீங்க இப்ப என்னன்னா 2 வெப்சைட் நீங்க 2 சர்ச் கன்சோல் வேணும், 2 ஆட் அக்கௌண்ட் வேணும், எல்லாத்துக்குமே 2 வேணும். கரெக்டா? அதுக்கு உங்களுக்கு வந்து பட்ஜெட், அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான ரிசோர்சஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க இது பண்ணுங்க. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, ஆனா எனக்கு ஒரு வெப்சைட் மாதிரி வேணும் அப்படின்னா சப்டொமைன் எப்படி இருக்கும்னா us.exploreitcall.com ae.exploreitcall.com. அது என் வெப்சைட்டுக்குள்ள, அது என் டொமைனுக்குள்ள ஒரு டொமைன் இருக்கு. இதுவுமே இண்டிவிஜுவல் வெப்சைட் மாதிரி தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும். இது ஹையர் வேல்யூ, இது அதுக்கு அடுத்தது ஒரு செகண்டரி வேல்யூல. ஆனா இது 2 நம்ம பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்ண போறோம்னா சப் டைரக்டரி. சப் டைரக்டரி இருக்குன்னா www.exploreitcall.com/ae. அதாவது நான் துபாய்க்காக இன்னொரு பேஜ் நான் ஆட் பண்ணியிருக்கேன், யூஎஸ் ஆட் பண்ணிருக்கேன். என் வெப்சைட்டுக்குள்ள ஒரு பேஜ் நான் ஆட் பண்ணிருக்கேன், அது வந்து சப் டைரக்டரி. என் டொமைன் கூட இன்னொரு டொமைன் நான் எடுத்திருக்கேன், அது 2 டொமைன் மாதிரி. இது ஒரே டொமைன்ல இன்னொரு பேஜ் நான் ஆட் பண்ணேன், அது 2 டொமைன் மாதிரி. மேல இருக்கிறது 2 செப்பரேட் டொமைன், என்டையர்லி 2க்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப் டொமைன். அதாவது இப்ப நம்ம பிளாகர் இருக்கு இல்லையா, பிளாகர் நம்ம வந்து வியூ பிளாக். எனக்கு என்ன வருதுங்க, யூஆர் exploreresorts.blogspot.com. ஸோ blogspot-ன்ற ஒரு டொமைன்ல எக்ஸ்ப்ளோர் ரிசார்ட்ஸ் நான் லான்ச் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ இது என் வெப்சைட், ஆனா என் வெப்சைட் ஐ கேன் டூ எனிதிங் இன் திஸ் சைட். ஆனா இதுல ஓனர் வந்து கூகுள் blogspot. புரிஞ்சுதா? ஸோ இத வந்து என்னதான் இருந்தாலும் இப்ப நம்ம பெரியப்பா வீடு இருக்கு,
அதுவும் நம்ம வீடு மாதிரி தான். ஆனா என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம வீடும் பெரியப்பா வீடும் வேற வேற தான். அது இங்க வந்து யூ கேன் டூ எனிதிங். ஆனா எப்பவுமே உங்க ஒரிஜினல் சைட்டை தாண்டி இது மேல போகும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ஹேவ் அந்த பிளாகர் வந்து பிளாக் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இதுல மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் ஃப்ரீக்வன்சி நான் வீக்லி ஒன்ஸாக நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ மூணுக்கான டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். ஆர்டிகல் சப்மிஷன், கெஸ்ட் போஸ்டிங் அண்ட் பிளாக் சப்மிஷன். அதாவது வெப் பாயிண்ட் டு சப்மிஷன். பிளாக் சப்மிஷன் இதுல வந்து வெப்சைட் வந்து ஆர்டிகல் சப்மிஷன்ல அதர் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல தான் போகும். கெஸ்ட் போஸ்டிங்ல இதுல போகணும் தேர்ட் பார்ட்டி தான். தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இதுல வந்து சப் டொமைன்ல போகும். பெர்மிஷன் ஆர்டிகல் சப்மிஷன் எந்த பெர்மிஷன் தேவையில்லை போட்டுக்கலாம். கெஸ்ட் போஸ்டிங் யூ நீட் பெர்மிஷன். மனித அம்சிங்கல்ல ரிப்ளை வந்திருக்கா? அனுப்பலையா? பிளாக் ரெடி பண்ணிட்டு நம்ம சொன்னீங்களா? ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு அம்சிங்க கெஸ்ட் போஸ்டிங் பெர்மிஷன் கண்டிப்பா வேணும். இதுக்கு பெர்மிஷன் தேவையில்லை. ஆங்கர் டெக்ஸ்ட் இங்க மேக்ஸிமம் 2 ஆங்கர் டெக்ஸ்ட் மேல ஒன்று கீழே. கெஸ்ட் போஸ்டிங்ல மேக்ஸிமம் 2 ஆனாலும் ஒன்னாகும். இங்க வந்து 3 ஒன்று தானே. ஒன்று இன்டர்னல், ஒன்று எக்ஸ்டர்னல், ஒன்று ரெஃபரன்ஸ். அந்த மாதிரி எஸ்சிஆர்பி ரேங்கிங் வந்து எப்பவுமே கெஸ்ட் போஸ்டிங்க்கு ஃபர்ஸ்ட். எஸ்சிஆர்பி ரேங்கிங்னா வந்து உங்களுக்கு அத்தாரிட்டி வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். செகண்ட் ரேங்க் வந்து ஆர்டிகல் சப்மிஷன், தேர்ட் ரேங்க் தான் பேக்லிங்க் ரேங்கிங். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட். நம்பர் ஆஃப் ஆர்டிகல் போஸ்டட் இதுல நீங்க எவ்வளவு வேணா போஸ்ட் பண்ணணும். அன்லிமிட்டட். இதுல அவ எவ்வளவு போஸ்ட் பண்ண விடுறானோ அவ்வளவு போஸ்ட் ஆகும். இதுலயே அன்லிமிட்டடா போகுது. ஸோ திஸ் இஸ் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்ட் போடலாமா? நான் கிரியேட் பண்றேன், ஆனா பிளாகர்ல நீங்க போடணும். ஓகே, வேர்ட்பிரஸ்லயும் விக்ஸ்லயும் எப்படின்றது நான் காமிச்சேன். சரி, இப்போ வந்து கான்டென்ட் நம்ம எழுதணும்னா என்ன சொல்லி கேட்கணும்? I need to post a web 2.0 blog submission to blogger.com. Okay, I need a blog title which inclines to my keyword results in Coimbatore. The title should be attractive and also should have high search volume and intent. Title was together. I need another 5 blog. இது வேற ஏதாவது டைட்டில் பார்க்கணும். நல்ல டைட்டில் கொடுத்ததே இதுதான் selection. So, okay, title 10 plus Facebook is or 10 misconception or loss what's all around the world 20 awesome photos of it's also like 15 people 15 tips about the best so most and that's what is on that way instantly either the lama in charging of top resorts in Coimbatore, budget resort, luxury resort, weekend resort, family resort. Check my book. The title is
give me a blog on this site. இப்போ எனக்கு என்ன வேணும்? On this title with an internal link to my other blog, external linking to my own website, and a reference link to Wikipedia. Give branded anchor text for my external link. Include my primary keyword in H1, not title, H1, and mentioned 4 times with the contact at HTML. Okay, make the tone for எந்த மாதிரி டோன்? ப்ரொஃபஷனல். ஜாஸ்பர் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இது நீங்க எடுத்தே பார்க்கல டூல்ஸ் எல்லாம். ஜாஸ்பர் சம்பந்தம் இருக்கு. ஜாஸ்பர் வந்து கண்டென்ட் ரைட்டிங் ரைட் ஹியூமன் அது ஒர்க் ஆகுதா? சார் இப்போ அவங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு வர மாதிரி இருக்கு சார். அது ஒரு தடவை 100% வருது இல்ல? அது வருது இல்ல? எவ்வளவு வருது? எனக்கு 2 to 3 days போடுறது. அது ஒன் டைம் போட்டாலே க்ளோஸ் ஆகும். இது கீழே என்ஹான்ஸ் மாடல் பண்ணி மாடல் சரி, log into Jasper. இது வந்து ஒரு இமெயில். Copy. Okay. Yeah, access OTP option கொடுங்க. Apps போனீங்கன்னா நீங்க எங்கேயாவது blog write பண்ணிட்டா blog post. Use app. இங்க நீங்க வந்து you can set up brand voice with your நீங்க வந்து process
The next log length under pages. Next outline. Outline the general responsibility. That's fine for me. Next, create an image. All of the image other create the general. So the image was an image otherwise set பண்ணிக்கும். So நீங்க கண்டிப்பா எடுத்தாங்க. கண்டிப்பா இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு வேர்ட்ஸ் கேட்கணும் இருக்காது. 100% 800 words கேட்டோம்னா ஒரு மேபி 800 கொடுக்கலாம் இல்லை 600 கொடுக்கலாம். உங்களுக்கு இதுல வந்து எழுதணும்னா you can continue writing the next class is இங்க வந்து ஒரு 800 வேர்ட் பத்தலைன்னா you can continue writing. அது பாட்டு எழுதி நான் கூட கண்டிப்பா நம்ம எழுதணும். இல்லை இவங்க ஆமா இப்போ உங்களுக்கு போடும்போது ஒரு 800 வேர்டு மீன்ஸ் ஃபீல் ஆகுது 800 வேர்டு வரும் திரும்பி கண்டினியூ ரைட்டிங் இது பண்ணி ஓகே இமேஜ் வந்து ஆட் பண்ண சொல்லுது பாக்குறேன் ஆட் இமேஜ் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டு இமேஜ் உள்ளே வந்து they have certain images where not familiar. கோயம்புத்தூர் இமேஜ் அது கொஞ்சம் இதுல கண்டென்ட் வந்து சாட் ஜிபிடியோட கொஞ்சம் டிஃபரெண்டா அது யூசர்ஸ் கம்மி இல்லையா தமிழ்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். We have an option to download. share Let me right for browser கான இல்லையா so மேல இருக்கு ஒரு டாபிக் காப்பி லிங்க் தான் இருக்கு டவுன்லோட் இல்ல ஒரு டாபிக் கீழே டவுன்லோட் சாட் ஜிபிடி கொடுத்தது பாருங்க பெருசா இல்ல நாம அந்த கண்டென்ட் எடுக்கலாம். பேஸ்ட் இந்த கண்டென்ட் ரெடி பண்ணிட்டேன். பிளாகர்ல நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. வேர்ட்பிரஸ்ல just go to wordpress.com create a site கொடுங்க. உள்ள போனா வந்து நீங்க போய் ஆஸ்ட்ரா தீம் எல்லாம் தேடாதீங்க கிடைக்காது. ரொம்ப டொக்கு மாதிரி தான் நீங்க தீம் அது தீம் ஏதோ செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீம் என்ன எடுத்துருக்கேன் அப்பியரன்ஸ்ல தீம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ தீம்ஸ் தான் இருக்கும். ஏதோ ஒரு தீம் எடுத்துக்கோ எடுத்து எடிட் பண்ணி கோயிங் ஃபார்வர்ட் அதை கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சுக்கோ. அந்த என்னோட சைட் வந்து
இப்படிதான் இங்க சைட். ரெண்டாவது போஸ்ட். போஸ்ட் டைட்டில் பண்ணிக்க பேராகிராஃப் சிலிகேட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்னல் லிங்க் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அது வந்து ஒரு சார்ட் ஒரு மைஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு லிங்க் லிங்க் எது கொடுக்குறேன் ஆல்ரெடி இங்க இருக்கிற பேஜ் ஜாவா ப்ராஜெக்ட் பிளான் இதை இன்னும் பார்க்கலாம். அது இன்னொரு பேஜ். I'm giving my internal link here. Okay, for internal link add நான் ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் அனுப்புறேன். எக்ஸ்டர்னல் லிங்க் எங்க மேல 10% கொடுத்துருக்கேன். அது இங்க வந்து ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் explore holidays. And link it to HTTPS நம்மளோட வெப்சைட். அதாவது மணி சைட்னு சொல்றோம். மணி சைட்னா காசு இருக்கு இல்லையா, அந்த மணி சைட்னா நம்மளோட ஒரிஜினல் வெப்சைட். எந்த வெப்சைட்டுக்காக நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு. Okay, sir, money setting நம்ம website is normal into சொல்லுங்க. And now I need to add என்ன ஆட் பண்ணுவோம் இன்னொரு பெண்டிங் என்னது ரெஃபரன்ஸ் சைட். ரெஃபரன்ஸ் நம்ம கோயம்புத்தூர். To know more about Coimbatore, reference for other details about Coimbatore. Click here. Click here. Link. Paste it. Okay. So I'm going to go for internally or externally or reference it. And then you publish. இது பப்ளிஷ் பண்ணீங்கன்னா இது வந்து ரிசார்ட்ஸ்க்கு நான் எக்ஸ்ப்ளோரோட தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீ கரெக்டாக திஸ் இஸ் யுவர் சைட் உங்களோட பிளாக் பேஜ். இது WordPressலயும் பண்ணலாம், பிளாகர்லயும் பண்ணலாம். எல்லாத்தையும் பண்ணணும். ஒரே கண்டென்ட் எல்லாத்தையும் போகும். அது எப்போவும் பண்ணணும். இன்னொன்று இருக்குது, இது வந்து WordPress பிளாகர் இதே மாதிரி நீங்க பண்ணுங்க. ஆக்சுவலி பிளாகர் உங்களுக்கு பண்ண தெரியும் கரெக்டா. ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா வேர்ட்பிரஸ்ல WordPress.com அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பிளாக் போஸ்ட் போடும். உங்களுக்கு எந்தெந்த இன்டர்லெக்ஸா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்டர்லெக்ஸ்ல வரப்போகுது. அண்ட் விக்ஸ்ல வேர்ட்பிரஸ்ல விக்ஸ்ல இன்னைக்கு பண்ணிட்டோம். ஓகே,
WIX. Come here, when we start. WIX. அது உங்களுக்கு ஈஸியா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணக்கூடிய விக்ஸ் வெப்சைட் wix.com இல்ல விக்ஸ் வெப்சைட். Go into that. Get started கொடுங்க. Get started. எனக்கு இது கூகுள் ஆ ஸோ உள்ள போனது இப்போ நான் சைட் கிரியேட் பண்ணேன். எனக்கு சைட் இல்லை. ஓகே ஸோ சரியா? நான் கிரியேட் சைட். உங்களுக்கு பிளான் கேன்வாஸா இல்லை டெம்ப்ளேட்டா இதெல்லாம் நீங்களே எடிட் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு இப்போ அதுக்கு தேவையில்லை. இப்போ ஜெனரேட்டர் சைட் ஸ்ட்ரக்சர் ஃபார் கிரியேட். நீங்க உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறதா இருந்தா கொடுங்க. கொடுத்து அதுவே ஒரு நல்ல ஒரு சைட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போதைக்கு ஸ்கிப் டு டெம்ப்ளேட். I am choosing one template. Okay, இதை நான் எடிட் எடுக்கிறேன். Okay, the site was ready. நான் இங்க I want to edit digital marketing course. இல்ல நம்ம இது வந்து அதை போட்டு அது பப்ளிஷ் பண்ணுறேன். சரி, சைட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சைட் பாருங்க. நீங்க எடிட் பண்ணி உங்க பர்சனல் ஏதாவது நீங்க கூட வச்சுக்கலாம். இதுலயே வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ இல்ல ரெஸ்யூமேன்னு சொல்லிட்டு அதுல அந்த ரெஸ்யூமே நீங்க இதுல பில்ட் பண்ணுங்க. நான் என்னோட ஹோம் பேஜுக்கு போறேன். சரி, சரி ஹோஸ்ட் பண்றது பிரச்சனை ஃப்ரீ மீன்ஸ் டொமைன் ஒரு வச்சு ஹோஸ்ட் பண்றது காசு வரும். இது வந்து ஃப்ரீ தான். உங்களோட சப்டொமைன் தான். என்னோட சைட்டு வந்துச்சு. ஸோ நான் செலக்டிங் மை சைட். சைட்டை செலக்ட் பண்ணோம்னா என்னோட டேஷ்போர்டு இருக்கு. இங்க டேஷ்போர்டு போனோம்னா இங்க எங்கேயாவது பிளாக் இருக்கா? யூ கேனாட் ஃபைண்ட் எனிவேர். ஓகே, தலைப்பு குறைக்க வேண்டாம். என்னோட நான் தலைப்பு குறைச்சு உங்களுக்கு கண்டுபிடிச்சு. ஓகே, கிளிக் பண்ணுங்க. எங்கேயாவது பிளாக் இருக்கான்னு பாருங்க. வேற என்ன கொடுக்கலாம்? இங்க பிளாக் இருக்கா? It's blog and the name of plan. We see blog. I'm going to next time. Site bella. Yeah.
கிரியேட் பண்ண முடியும் பண்ணிடுங்க. இல்ல இதுல மட்டும் நீங்க போய் ஆப்புக்குள்ள போய் நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பிளாக் அப்படின்ற போது ஆப் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஏதாவது டவுட் தான் மேடம் ஹெல்ப்ல கேட்குறேன். Go to site that manage rental order. இங்க அது மேனேஜ் இருக்கா இல்லையா? இதுல வந்து எங்க முடிவு வச்சிருப்பாங்கன்னா ரெண்டு ஆப்ல Sites. ஓகேங்க சைட் இருக்கா சைட் தான் இருக்கு. சரி சைக்கிள் ஓடுறது தான். மாடல் இல்லை. ஓகே சார் நம்ம சைட்ல நம்ம ஓன் பேஜ்ல மட்டும் கேட்குறோம். டேஷ்போர்ட் பேஜ் சைட்டு சார் நம்ம சைட் சூஸ் பண்றோம் சார். இதெல்லாம் சிட்டிஸ்க்கு மேனேஜ் இருக்காங்க. இதுக்குள்ள தான் இந்த டேஷ்போர்டு தான் 100% மார்க்கெட்டிங் ஆக்சுவலி கண்டுபிடிச்சே தெரியல. சார் ஆக்சுவலா மேனேஜ் ஆகுது இதுல பண்ணோம் பண்ணும்போது அதுல இட்ஸ் செப்பரேட் ஆகும். எது ஈஸியா இருக்காது. இதுல என்ன பியூட்டினா பிளாக் போஸ்டுக்குள்ளே உங்களுக்கு ரைட்டர் ரைட்டர் கண்டென்ட் நம்மளால மாற்றலாம். language. ஓகே இப்போ வந்து இந்த இங்க பிளாக் சொல்லி ஆராய்ச்சா திருப்பி போஸ்ட் போயிட்டு கிரியேட் இங்க போஸ்ட் நீ வந்து ஆட் டைட்டில் என்ன 10 context. கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஓகேவா சார்? ஸோ இப்போதைக்கு இது கொஞ்சம் பெட்டரா நீ இப்போ டைட்டில் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா பெட்டராக கொடுக்க முடியும். ஓகே ஸோ இங்கே அதே மாதிரி யூ நீட் டு செலக்ட் மேல வந்து லிங்க் அந்த 3 லிங்க் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு கிவ் பப்ளிஷ். ஓகே ஸோ இது ரெண்டையும் நீங்க இந்த சைட்டை கிரியேட் பண்ணி இது பண்ணி பாருங்க. இதே கண்டென்ட் ரைட்டர் கண்டென்ட் வச்சுட்டு நல்ல ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து தான் டைட்டில் சார்ஜிபிள் கொடுத்தாலே அது ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஓகே கிளியர்? இது வந்து உங்களோட சப்டொமைன்ல நீங்க பண்ண முடியாது.
நெக்ஸ்ட் நீங்க பண்ணுறது லாஸ்ட் உங்களோட லிங்க்டின். நிறைய லிங்க்டின் ஆர்டிகல் போஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இப்போ ஜாஸ்பர்லேயே போவோம். ஜாஸ்பர்ல போனோம், போயிட்டு இங்க ஆப்ஸ், ஆப்ஸ்ல லிங்க்டின் சொல்லிடுறாங்க. லிங்க்டின் ஆர்டிகல் யூஸ் ஆப். மெட்டீரியல் டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் message is just different and more text. First of all, English okay, and that's we look at source material date and then accuracy. And all I do that object message. What current trends are the current? Now, generators can do. எதுவுமே நீங்க பண்ணாத எல்லாம் அது இது ரொம்ப ஹை அண்ட் டேட்டா பத்தி எல்லாம் பேசுறது. VI மற்றும் சார் VI வச்சு ஒரு இதுவும் செக் பண்ணலாம். கூட உட்காந்து பேசி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் பிளாக்ல நான் சொன்னேன் கலர்ஸ் யூஸ் பண்றதுக்கு நார்மலா ஸோ பிளாக்ல ட்ரேட்மார்க் பண்ணி அப்புறம் எங்க கலர்ஸ் இருக்கேன். ஓகே டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? இது வேற ஏதாவது கண்டென்ட் போயிருக்கு. Finance சாட்டின் ஆர்டிகல் வைக்கிறது. Why the same for LinkedIn marketing? LinkedIn நீங்க வந்து லிங்க் எடுக்கிறது அதே மாதிரி ரெண்டு தான். ஆங்கர் டெக்ஸ்ட் மேலே இங்க இருக்கு சரியா? அதில் நீங்க இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கொடுத்துருக்கீங்க. மேல பாத்தீங்கன்னா ரைட் ஆர்டிகிள், ரைட் ஆர்டிகிள் இங்க வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. தமிழ் இமேஜ்
இதுல டைமென்ஷன் வந்து அதிலே கொடுத்துரு, அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி கொடுத்துரு, கேன்வா யூஸ் பண்ணி அது பண்ணிக்கலாம். இங்க வந்து என்ன ஆட் கிரெடிட் கேப்ஷன்னா ஷார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. Then place your article மேல உங்களோட டைட்டில். And இங்க இருந்து you can take the link. Where is the link? Yeah. And link இது கொடுத்துருங்க. ஸோ இங்க வந்து பிராண்டட் ஆங்கிற டெக்ஸ்ட் போட்டுக்கோங்க. கீழே வந்து அதாவது ஒன்று வந்து உங்களோட சர்வீஸ் பேஜுக்கு ஒரு ஹோம் பேஜுக்கு கீழே ஜென்ரிக் ஆங்கிற டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் give next. இங்க வந்து உங்களுக்கு டைட்டில் ஹேஷ்டேக் எல்லாம் உங்களுக்கு again go back to ChatGPT, ask give me the LinkedIn description along with the hashtags. And then copy it, paste it, hashtag, and be back with it. Publish. That's all in LinkedIn. So LinkedIn நீங்க வந்து ஆர்டிகல் சப்மிஷன் பண்ணீங்களா, அதே மாதிரி தான் மேங்கர் டெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணுவீங்க. ஆனா வந்து ஒரு 600 to 800 வேர்ட்ஸ்ல ஆர்டிகல் இருக்கு. ஓகே. அண்ட் நீங்க வேற எங்கேயாவது போஸ்ட் பண்ற ஆர்டிகலா இருந்தாலும் இல்ல பிளாகா இருந்தாலும் நீங்க லிங்க் கூட நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. சார் இந்த ஹேஷ்டேக்லாம் வந்து ChatGPT வச்சுருக்கோம். அதெல்லாம் அது நீங்க இந்த டைட்டில் எல்லாம் நீங்க போடுங்க, உள்ள ஆர்டிகிள் மட்டும் இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப வந்து டைட்டில் தானே பிரச்சனை இல்லை, உள்ள கான்டென்ட் தான் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க கூகுள் ஆண்ட்ராய்ட் ரன் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ற ஹெட்லைன்ஸ் முதல்ல நீங்க அது அதெல்லாம் பிரச்சனை. ஆர்டிகல் எழுதும் போது உள்ள இருந்து நீங்க இது ஓகே. Web 2.0 submission is done. டாபிக் இருக்கு பண்ணால நம்ம மண்டே பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ் இல்லையா? ஜெயமா என்ன அவ்வளோ சலிப்பா இருக்க கிளாஸ்? சார் இல்ல சார். ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்டா கிளாஸ் எடுக்கிறது எனக்கு ரெஸ்ட் வேணும். சார் நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. நாற்பது எடுக்க ஒரு ரெஸ்ட். இப்போ வந்து வேர்ட் ப்ரெஸ்ல பிக்ஸ்ல ரைட் அதாவது உங்களோட கண்டென்ட் எக்ஸ்போர்ட்